ராஜி, நடந்தது நடந்துருச்சுமா. தப்பு பண்ணவங்கள நம்ம கண்டுபிடிச்சு தண்டிச்சா அவங்க தெரிஞ்சிட போறாங்களா என்ன? ஊர்வாயை அடைக்க முடியாதுமா. இங்க பாரு, நம்ம கோவப்படுறதுனால நம்ம நிம்மதி தான் கெடும். ஆமா தங்கச்சிமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போய்கிட்டு இருப்போம். அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ற திருந்தாத ஜென்மங்களை நினைச்சு நாம ஏமா கவலைப்படணும்? அதுங்களா தான் திருந்தணும். உங்க அப்பா யதார்த்தமா பேசுற மாதிரி இருந்தாலும் நம்மள குத்தி காட்டி பேசுற மாதிரி தான் இருக்கும். இருக்கட்டும், ஒரு நாள் அவர் வாயிலேயே நெருப்பு கொளுத்தி போடுறேன் பாரு. ராஜிமா, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. எங்க எல்லாருக்குமே உங்களோட ஹெல்த் தான் முக்கியம். தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த விஷயத்தை விட்டுருங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க ப்ளீஸ் ராஜிமா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். சண்மதி சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனை சும்மா விட்டேன். ஏன்டா இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு தெரியுமா? அத்தை, நீங்க என்னமோ உங்க பையன் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருந்தா உங்க பையன் செஞ்சதா சரின்னு மாமாவே சொல்லுவாரு. நடந்ததெல்லாம் கேட்க கேட்க எனக்கே அவ்வளவு ஆத்திரம் வருது. அப்ப மாமாக்கு எப்படி இருக்கும்? டேய், என்னங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து உட்கார்ந்திருக்கியா ராஸ்கல்? ஐயோ என்னடா? வேண்டாங்க. ஐயோ மாமா சொன்னா கேளுங்க. வேண்டாங்க. ஏய் போடி, அடிக்காதீங்க. பேசாம இரு. இவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா உனக்கு? எனக்கு ஒரு நிமிஷம். இவன் பண்ண காரியத்துக்கு இவனை சும்மா விட சொல்றியா ராஸ்கல்? வேண்டாங்க. ரவுடியா? என்னங்க? ஐயோ மாமா சும்மா இருங்க மாமா. ஏண்டா, நீ ஸ்டேஷனுக்கு போனதே தப்பு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மாப்பிள்ள சட்டையை பிடிச்சு அவர் அசிங்கப்படுத்திருப்ப நீ. உன்னை யாராக போக சொன்னதே? என்ன நினைச்சுக்க? மாமா அடிக்காதீங்க மாமா. அங்க என்ன நடந்துச்சு தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. டேய், அங்க என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும்டா. அது புருஷன் கொண்டாட்டி அவங்களோட பிரச்சனை. உனக்கு என்ன வந்துச்சு? எந்த காரணத்தை கொண்டும் அவங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? நீங்க என்ன மாமா ஏதோ மூணாவது மனுஷகிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா அது அண்ணன் போய் கேட்க கூடாதா என்ன? நம்ம சண்மதிய அந்த வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுதான் அதுக்கு நியாயம் கேட்கணும்னு அவர் அங்க போனாரு. ஓஹோ, அங்க அவங்க குடும்பப்படுத்துறாங்கன்னு சண்மதி உங்ககிட்ட சொன்னாளா? சொல்லுமா, உங்ககிட்ட சொன்னாளா? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஏய், உங்ககிட்ட சொன்னாளாடா? சொல்றா. என்னடா முழிக்கிற? அவளா வந்து என்ன காப்பாத்துங்கன்னு கேட்ட மாதிரி பெரிய இவனாட்ட போலீஸ் ஸ்டேஷன் போய் மாப்பிள்ளை கிட்ட போய் சண்டை போட்டு வந்திருக்கான். என்ன பெரிய ரவுடியா? உழைச்சிருவன் தொலைச்சு. டேய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த கம்ப்ளைண்டே பொய்ன்னு சொல்லி மாப்பிள்ளைய வெளியே விட்டதுக்கு அப்புறமாவும் இவன் போய் தேவையில்லாம பிரச்சனை எழுதிட்டு வந்திருக்கான். இவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்? டேய், இங்க பாருடா, சண்மதிக்கு நல்லது பண்றதா நினைச்சு மேற்கொண்டு அவ வாழ்க்கைய தயவு செஞ்சு கெடுத்துறாத. அப்புறம் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. என்ன நடந்தாலும் அவ விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. டேய், அவ வாழ்க்கை அவளுக்கு பாத்துக்க தெரியும்டா. நீ உன் வேலையை மட்டும் பாரு.
ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ராஜிமா, உனக்கு இன்னைக்கு ஃபைனல் மெடிக்கல் செக்கப். டாக்டர் இன்னும் வரலையே, ஒரே டென்ஷனா இருக்கு. எதுக்கு டென்ஷன்? டாக்டர் வரலையே டென்ஷனா இல்ல வந்து என்ன சொல்ல போறாருன்னு டென்ஷனா? ரெண்டும் தாமா. ராஜிமாவை பாத்தீங்களா? ராஜிமா ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. டாக்டரும் குட் நியூஸ் தான் சொல்ல போறாரு. நீங்க யாரும் வரி பண்ணிக்காதீங்க. எனக்கு என்னமோ சண்மதி சொல்றதான் சரின்னு படுது ராஜி. டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் வாங்க. வாங்க டாக்டர், உட்காருங்க. உட்காருங்க டாக்டர். வணக்கம். உட்காருங்க. என்ன மேடம், எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இவங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்பை மீறி எனக்கு என்ன ஆயிட போகுது சொல்லுங்க? உங்ககிட்ட பிடிச்சதே இந்த உற்சாகமான பேச்சு தான். மேடமோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பெட்டரா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி மேடத்துக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்த பிளட் டெஸ்ட், இசிஜி, எக்கோ எல்லாமே எதிர்பார்த்ததை காட்டிலும் பெட்டர் ரிசல்ட் கொடுத்திருக்கு. சோ மேடம் நல்லாவே கியூர் ஆயிட்டாங்க. இனி இவங்களை நினைச்சு பயப்பட வேண்டாம். டாக்டர், இனிமே ராஜிமா முன்ன மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்கல்ல? எஸ், மேடம் முன்ன மாதிரியே ஆக்டிவா இருப்பாங்க. இன்னையில இருந்தே அவங்க ஆபீஸ் போகலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். மேடம், அதுக்காக நீங்க கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. சில விஷயங்களை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க ஃபாலோ பண்ற ஃபுட் டயட்டையே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எடுத்துட்டு இருக்கிற டேப்லெட்ஸையே கண்டினியூ பண்ணுங்க. பிசிக்கலாவோ மென்டலாவோ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. டாக்டர், கண்டிப்பா அம்மாவை நாங்க எப்பவும் போல கேர் பண்ணிக்கிறோம். முதல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? மேடத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட டியூட்டி. இருந்தாலும் நீங்க சொன்ன தேங்க்ஸ நானும் சண்மதியும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா மேடம் கியூர் ஆனதுல அவங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. ஓகே மேடம், அப்ப நான் புறப்படுறேன். ஓகே டாக்டர். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் செக் பண்ண வருவேன். எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? ஓகே டாக்டர். டேக் கேர். பை. தேங்க் யூ. வரேன். ஓகே டாக்டர். தங்கச்சிமா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தலைக்கு வந்தது தலைப்பாவையோட போயிருச்சு. இனி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தங்கச்சிமா. ராஜி, உன் சந்தோஷம் தான் எங்க எல்லாருடைய சந்தோஷமும். அதை மனசுல வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இரு. நான் நல்லா ஆயிட்டேன்னு நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க. ஆனா இனி சண்மதி இந்த வீட்ல இருக்க மாட்டாளேன்னு நினைச்சு நான் கவலைப்படுறேன்.
டேய் அருண், இவ்வளவு சீக்கிரமா ஆபீஸ் போற? முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதான். சரி, சாப்பிட்டியாடா? இல்ல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். வந்து ஒரு கப் காஃபியாவது குடிச்சிட்டு போ. இல்ல பரவாயில்லப்பா, டைம் ஆயிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு போறதுனால ஒன்றும் பெருசா டைம் ஆயிட போறது இல்லடா. வா. இந்தா குடி. குடின்னு சொல்றேன்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக தானே இவ்ளோ நாளா நாங்க காத்துட்டு இருந்தோம். சரி, நான் அப்பா கிட்டயும் சொல்லிடுறேன். வச்சுட்டுமா? யாருமா? சண்மதியா? ஆமாப்பா. ஏங்க, இன்னைக்கு சம்மந்தி அம்மாவோட செக்கப்காக டாக்டர் வீட்டுக்கு வந்தாராம். ஓ. அவரை பார்த்துட்டு சம்மந்தி அம்மா முழுசா குணமாயிட்டாங்க, இனிமே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். ஓ, நல்ல விஷயம் தான். ஆமாங்க, அததான் சண்மதி போன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்ளோ நாளா அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டதுக்கு இனி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் மனசுக்கு உண்மையாவே ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. என்னங்க, சம்மந்தி அம்மாக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு நான் சந்தோஷத்துல இருந்தா நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, அவங்க உடம்பு பழையபடி குணமானதுல எனக்கு சந்தோஷம் தான். அவங்க நல்லபடியா குணமானதுக்கு அப்புறம் சண்மதி அந்த வீட்டை விட்டு வந்துருவாளேன்னு நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட குடும்பத்துல மருமகளா வாக்கப்படுறதெல்லாம் ஒரு பெரிய குடுப்பின. ஆனா அவங்களுக்கு குணமானதுக்கு அப்புறம் சண்மதி இங்க கிளம்பி வந்துருவாளோன்னு எனக்கு ஒரே பயமா இருக்குமாங்க. நான் இதை எப்படி தடுக்க போறேன்னு எனக்கே தெரியலையே. பா, நீங்க எதுக்கு அதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சண்மதி ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. எப்ப எதை பண்ணணும்னு அவளுக்கு தெரியும். அவளே அந்த வீட்டுல இருக்க பிடிக்காம தானே இங்க வர்றேன்னு சொல்றா. நீங்க சொன்னதுனால அவ அந்த வீட்டுல இருந்ததே பெரிய விஷயம். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவளை கம்பல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. இந்த பர்றா, நான் அவளோட நல்லதுக்காக தானே. இல்லப்பா, நேத்து நீங்க என்கிட்ட சொன்னதுதான் நான் திரும்பி இப்ப உங்ககிட்ட சொல்றேன். இது சண்மதியோட வாழ்க்கை, அதை பார்த்துக்க அவளுக்கு தெரியும். அவ எது பண்ணுனாலும் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்பான். நீங்க தேவையில்லாம ஏதோ பேசி அவளை கன்ஃபியூஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. அவ என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் அவளுக்கு தெரியும். நான் வர்றேம்மா. கடவுளே, நல்ல விஷயத்துக்கு கூட ஒரு முடிவு இருக்கும். அதை உணர்ந்து சண்மதியோட விஷயத்துல நான் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கேன். சண்மதி இந்த வீட்டு மருமகளா வாழணும், அதுதான் எங்களோட ஆசை. ஆனா அவ மனசுக்குள்ள வேற நினைப்பு இருக்கு. ஆனா எது எப்படியோ அவ சந்தோஷம்தான் முக்கியம். நான் நல்லான பிறகும் அவ விருப்பத்துக்கு மாறா
அவளை இங்க தங்க வச்சு கஷ்டப்படுத்த விரும்பல. அவ சொல்படி கேட்டு அவளோட விருப்பப்படியே நான் நடந்துக்க போறேன். அவளோட முடிவை நான் ஏத்துக்க போறேன். உன் மேல பாரத்தை போட்டுட்டேன். இனி நடக்கிற எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்ப. ராஜிமா, நீங்க கூப்பிட்டதா அங்கிள் சொன்னாங்க. சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க ராஜிமா. என் கூட வா. உட்காரு. ராஜிமா, என்னாச்சு? ரொம்ப நன்றி சண்மதி. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். உன் கல்யாணத்தப்போ நடந்த பிரச்சனை இல்ல, உனக்கு விருப்பமே இல்லைனாலும் எனக்காக என் மேல அக்கறைப்பட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்த. இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் நல்லபடியா குணமாயிட்டேன். இனிமே நீ எனக்காக இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உன் கோவத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு எனக்கு இன்னொரு மகளா இருந்து நீ என்ன அவ்வளோ அக்கறையா பாத்துக்கிட்ட. என்னைக்கும் இந்த வீட்டு மருமகளா நீ இங்கே இருக்கணுங்கிறது தான் எங்க எல்லாரோடைய ஆசையும். ஆனா அதுக்காக நான் உன்னை கட்டாயப்படுத்தல. நீ என்ன முடிவெடுக்கிறியோ அத முழு மனசோட ஏத்துக்கிறேன். எனக்காக நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் சண்மதி. இனிமேலும் உன் வாழ்க்கைய நான் வீணடிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. உன் மனசுல நீ என்ன நினைக்கிற, உன்னோட விருப்பம் என்னன்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இதுல புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல ராஜிமா. நான் உங்களை கவனிச்சுக்கிறதுக்காகவும் உங்க உடம்பு சீக்கிரமா குணமாகணுன்றதுக்காகவும் தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். எங்க வீட்டுல கூட நான் இததான் சொல்லிட்டு வந்தேன். எப்போ நீங்க முழுசா குணமாகறீங்களோ அதோட நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பணுன்ற முடிவோடு தான் இங்க வந்தேன். இப்பவும் நான் எடுத்த அந்த முடிவுல உறுதியா இருக்கேன். அப்போ உனக்கு இந்த வீடு பிடிக்கலையா? நீ இத்தனை நாள் இங்க இருந்தோம் உன் மனசு மாறாம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க ராஜிமா. இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னு நான் யோசிச்சதே இல்லை. இப்போதைக்கு நான் என்னோட ப்ரொஃபஷனல்ல பெரியாள் ஆகணும். அது ஒண்ணு மட்டும்தான் இப்போதைக்கு என் மனசுல ஓடிட்டு இருக்கு. இனி என்னோட வாழ்க்கை அதை நோக்கிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி சண்மதி, உன்னோட விருப்பம் என்னவோ அதுதான் என்னோட விருப்பமும். இந்த வீட்டை விட்டு போறதுதான் உன்னோட சந்தோஷம்னா அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்னைக்கும்
உன் விருப்பப்படி நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும்.